தாவேக தலைவரும் நடிகருமான விஜயை ஸ்ருதிகாசன் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நிறைய பேர் விஜயை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நடிகை ஓவியா விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி அவங்க ஸ்டோரி போட்டோன்னே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஓவியாக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஆர்மியை வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கப்போ இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கப்போ டக்குனு இவங்க விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓவியாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக நிறைய நெகட்டிவான விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்டோரி போட்ட கொஞ்ச நேரத்திலே அவங்க ஸ்டோரியை டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் தொடர்ந்து விஜயை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ ரசிகர்களும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் விஜய்க்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ ஸ்ருதிகாசனும் இணைஞ்சிருக்காங்க. அதாவது ஸ்ருதிகாசன் போட்ட ஒரு ஸ்டோரியை இப்போ நெட்டிசன்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜோக்கராக நடந்துக்கிட்டதுக்காக அவரை குறை சொல்லக்கூடாது, அந்த சர்க்கஸுக்கு போன உங்களை தான் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைரக்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் விஜயை தான் ஜோக்கர்னு சொல்கிறாங்க. கரூரில் நடந்த அந்த கூட்டத்தை சர்க்கஸ்னு சொல்கிறாங்க. அதனால் விஜய் ஜோக்கர், அவரை குறை சொல்ல முடியாது, அந்த சர்க்கஸுக்கு போன உங்களை தான் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்களை சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ட ஸ்டோரியில் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரத்தத்தில் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ 41 உயிர் போயிருக்கு, அதுதான் சிம்பாலிக்கா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால விஜயை பற்றி இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், இன்னும் சில பேர் விஜயை இப்படி டேரெக்டாக யாருனாலையுமே எதுவும் பேச முடியாது, ஸோ நிறைய நடிகைகள் இன்டெரக்டாக தான் அவரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, ஆனால் ஸ்ருதிகாசன் இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே விமர்சிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட தைரியத்தை பாராட்டிட்டு இருக்காங்க. இதனால சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஸ்ருதிகாசனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இன்னும் சில பேர் விஜயோட ரசிகர்கள்லேருந்து எல்லாருமே ஸ்ருதிகாசன் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நிறைய நெகட்டிவான விமர்சனங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.